Hi friends, welcome back to our channel Online சமையலறை. இந்த வீடியோல ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரொம்ப ஈஸியா ரெடி ஆகக்கூடிய காளான் குருமா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காளானை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுத்துருங்க. காளான் தோல் உரிக்காமல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் தோல் உரிச்சியே போட்டுக்கோங்க. இந்த தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் காளான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது கடாய் வச்சு காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் செம்மையாக வரும். ஸோ கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அரிசியை நான் தனியாக கூடவே போட்டிருக்கேன். அரிசி எதுக்குன்னா குருமா திக்னஸ் வரணும்ல, அதுக்காக அரிசி சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகு, சோம்பு, 7 பல் பூண்டு, சின்ன துண்டு பட்டை, 5 லவங்கம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 8 வரமிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விடலாம். அப்புறம் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வணக்கிட்டு 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கர் வச்சு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 கப் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கப் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. பாருங்க, அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பட் அது சேர்த்தா வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 2 பேக்கெட் காளான் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதும் முன்னாடி வறுத்து வச்சிருந்த மசாலாவை அரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரைச்சி சேர்த்தா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, காளான் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான காளான் குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் காளான் குருமா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.